இதெல்லாம் யூஸ்டு ஜெனரேட்டர். ஓகே. ஆமா. இது வந்து 6.5 6.5 சைலண்ட் மாடலுங்க. ஆமா ஆமா, நாய்ஸ் எதுவுமே வராது. இதுல வெல்டிங் பர்பஸ் நம்ம இந்த மண்டபத்துக்கே யூஸ் பண்ணலாங்க. ஆமா நம்ம ஆமா அது கொடுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் லோடு ஜாஸ்தியா இருக்கும், ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. 1 இயர் எதா இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆமா ஆமா, அது எந்த பிரச்சனையும் வராது. இதுல வந்து 550 வாட்ஸ் வரை அவுட்புட் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹேண்ட்லியா இருக்கும், சும்மா ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். எங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்எஸ்ல கிரசன்ட் சர்வீஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஜெனரேட்டர் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா புது ஜெனரேட்டர் செகண்ட்ஸ் அப்புறம் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக வந்து செகண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண கேட்டு தெரிஞ்சா ஸோ டீட்டெயில் பேச கூட அண்ணா இருக்காரு. ஹாய், உங்க பேர்? என் பேர் ஹக்கீம் ராஜா. ஓகேங்கண்ணா. நம்ம கடை கரெக்டா எங்க லொக்கேட் இருக்கா? நம்ம கடை கோயம்புத்தூர் பூ மார்க்கெட். பூ மார்க்கெட்ல நியர்பை கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ராமச்சந்திரா ரோடு. அங்க கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கு, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கார்பரேஷன் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், அதுல நம்ம ஷாப் இருக்கு. ஆமா. நம்ம என்ன மாதிரி ஜெனரேட்டர்? நம்ம போர்ட்டபிள் ஜெனரேட்டர் எல்லாமே பண்றோம். ஓகே. போர்ட்டபிள் புதுசு பண்றோம், மெயினா யூஸ்டு பண்றோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் கிட்டத்தட்ட நம்ம 2008ல இருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஆமாங்க, 2008ல இருந்து இருக்கோம். ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வேணும்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் வந்து. ஸ்டார்டிங் நம்ம என்ன மாடல்? ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இது வந்து 650 வாட்ஸ்னு சொல்லுவோம், ஹோண்டா கம்பெனி. இதுல வந்து 550 வாட்ஸ் வரை அவுட்புட் போட்டுக்கலாங்க. ரொம்ப ஹேண்ட்லியா இருக்கும், சும்மா ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. இது பாத்தீங்கன்னா இந்த நார்மலா இந்த நம்ம இந்த ஹோட்டல்ல இந்த வண்டி தள்ளு வண்டி கடை இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 12,000 ரூபாயில இருந்து இருக்குங்க. 12,000. ஆமா, அது யூஸ்டு. நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்ப்ளீட்டா சர்வீஸ் பண்ணி என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது எல்லாம் வீக்கா இருக்குன்னா எல்லாமே மாத்தி ஃபுல்லா சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். 6 மந்த் சர்வீஸ் வாரண்டி கொடுப்போம். எந்த கம்ப்ளைண்டா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதாவது லோக்கலா இருந்தா பண்ணி கொடுத்துருவோம். இல்ல வெளியூரா இருக்கு அப்படின்னா அங்க நியர்பைல நம்ம மெக்கானிக்கல் இருக்காங்க, அது ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் நியர்பைல ஆர்டர் இருக்கு. ஆமா ஆமா. நம்ம இன்னும் ஆக்சுவலா நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்த இஷ்யூ ஏதாவது கம்ப்ளைண்டா இருந்தாலும் ஈஸியா நம்ம போன்லயே கைட் பண்ணிடலாம். ஆமா, ஒண்ணு நான் தான் அட்டன் பண்ணுவேன், இல்ல நம்ம ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்க அட்டன் பண்ணுவாங்க. அது எதா இருந்தாலும் நம்ம ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியா கிளியர் ஆயிரும், எந்த இஷ்யூ வராது. சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் மட்டும் கரெக்டா நம்ம பண்ணிட்டா போதும். கரெக்டா ஆயில் மெயின்டைன் பண்ணும், நம்ம வெஹிக்கிள் மாதிரியே தாங்க. ஆயில் பெட்ரோல் இந்த மாதிரிலாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு அப்பப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப நாள யூஸ் பண்ணாம வைக்கும் போது தான் அந்த ப்ராப்ளம் வரும். ஆமா, அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு பவர் யூஸ் இல்லை அப்படின்னாலும், இப்போ பவரே போல அப்படின்னாலும் ஜஸ்ட் சும்மா ஒரு 5 நிமிஷம் ரன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. அந்த மாதிரிதான் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சும்மா இந்த மாதிரி லேடிஸ் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பெட்ரோல் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பெட்ரோல் தான். இது பாத்தீங்கன்னா 550 வாட்ஸ் வரும். ஆமா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1 kVA. ஆமா ஆமாங்க, இது 1 kVA ஜெனரேட்டர். இது ஹோண்டால 1 kVA ஜெனரேட்டர். நம்ம ஹோண்டா பண்றோம், வேற நிறைய அதர் பிராண்ட் நிறைய பண்றோம். ஆமா ஆமா. ரெகுலர் மாடல் மெயினா ஸ்பேர் பார்ட்ஸ் எதுக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பிராண்டுக்கு எல்லாமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பண்றோம். வேற நிறைய அதர் பிராண்ட் எல்லாம் இருக்கு, அதுக்கு நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சப்ளை இல்லாதனால நம்ம அதை பண்றது இல்ல. மீதி எல்லா பிராண்டுக்கும் நம்ம பண்றோம், ரெகுலர் மாடல் எல்லாமே பண்றோம். நல்லா இருக்கும். இது இதே மாதிரி 3 kVA ஜெனரேட்டர். இது 1 kVA. இது பாத்தீங்கன்னா இது யூஸ்டு தான். இப்போ 12,000ங்கிறது 550 வாட்ஸ். 1 kVA அதை விட கொஞ்சம் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி மோட்டர், ஆஃப் HP தண்ணி மோட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்ததுன்னா 3 kVA ஜெனரேட்டர் வரும். இப்போ இதெல்லாம் 3 kVA ஜெனரேட்டர், இதெல்லாம் ஃப்ரெஷ் நியூ மாடல் தான். இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்பி கட் பண்ற மிஷின், நம்ம தண்ணி மோட்டர், போர் மோட்டர், 1 HP போர் மோட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. லைன் EB லைன் இல்லாதனால கமர்ஷியல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து 6 months வாரண்டி இருக்கு. ஆமா, ஃப்ரெஷ்க்கு வந்து 1 இயர் வாரண்டி. 1 இயர் வாரண்டி. 1 இயர் எதா இருந்தாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆமா ஆமா, அது எந்த பிரச்சனையும் வராது. இன்னொன்னு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க. நம்ம முதல் மாடல்ல எல்லாம் சென்சார் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதெல்லாம் ஆட்டோ சென்சார். ஆயில் இல்லைன்னா ஆயில் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட்டர் ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி லோடு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிடும். எல்லாமே ஆப்ஷன் முன்னாடியே வந்துடும். ஆமா, அதனால எந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராதுங்க. இது 1 kVA, இந்த 550 வாட்ஸ் இதெல்லாம் 1 kVA. இது பாத்தீங்கன்னா 5.5 kVAங்க. ஆமா ஆமா, 6500 மாடல் நம்பர். அவுட்புட் 5500. 5.5 kVA 5500 வாட்ஸ் வரையும் இதுல யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வெல்டிங் மிஷின் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆமா, இது 3 kVA வெல்டிங் யூஸ் பண்ண முடியாது. 5 kVA யூஸ் பண்ண முடியும்.
5 kVA அல்லது அதை விட கொஞ்சம் ஹெவியா யூஸ் பண்றவங்க 7 kVA போடலாம். இந்த 200 amps வெல்டிங் மிஷின் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இதே தாராளமா போடலாம், எந்த இஷ்யூ வராது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் 7 kVA வருங்க. 7.5. ஆமா ஆமா 7000 வாட்ஸ் வரை ஃபுல் லோட் அவுட்புட் போடலாம். இது பெட்ரோல் தான். பெட்ரோல். ஆமா இது நல்லா இருக்கும். எல்லாமே பெட்ரோல் தான் வருங்க. ஆமா ஆமா. இப்போ இதெல்லாம் யூஸ்டு ஜெனரேட்டர். ஆமா இது வந்து 6.5 சைலண்ட் மாடலுங்க. ஆமா ஆமா நாய்ஸ் எதுவுமே வராது. இது நல்லா இருக்கும். இதெல்லாம் யூஸ்டுங்க. ஆமா ஆமா. இதே மாடல் நியூ மாடல் இப்போ இதே நியூ வேணும் நம்ம புதுசா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமா. இப்போ இதுலயே EU17 ஒரு மாடல் வருது. இதுக்கு அடுத்த வேரியன்ட் இப்போ வருது. நம்ம அதுக்கு அந்த மாதிரி எது வேணும் நம்ம பண்ணி கொடுத்தோம். கஸ்டமர் வந்து ஒரு மாடல் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி மாடல் வேணும் அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாமா. அதாவது புது ஜெனரேட்டர்ல நம்ம ரெகுலர் மாடல் எது இருக்கோ நம்ம பண்ணி கொடுத்தோம். இதெல்லாம் ரெகுலரா வர்ற மாடல் தான். இதெல்லாம் ஹோண்டால இப்பதான் நியூ மாடல் தான். இது நம்ம இது எல்லாமே ரெகுலர் ஸ்டாக் இருக்கும், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ்டு தான். ஆமா ஆமா. இது நம்ம வெல்டிங் பர்பஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா கமர்ஷியல் இது யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒவ்வொருத்தர் லைட்டிங் இந்த ஷட்டில் கோர்ட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பாருங்க இதெல்லாம் 10 kVA ஜெனரேட்டருங்க. 10 kV. ஆமா ஆமா. 12,000 மாடலு. அவுட்புட் பாத்தீங்கன்னா 10 kVA வரை அவுட்புட் வரும். இது மேக்ஸிமம் 10 kVA தான் வருங்க அவுட்புட்டுங்கிறது. பாருங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அது போர்ட்டபிள்ல 10 kVA தான், அதுக்கு மேல கிடையாது. ஆமா ஆமா மேக்ஸிமம் 10 kVA. ஆமா இதுல வெல்டிங் பர்பஸ் நம்ம இந்த மண்டபத்துக்கே யூஸ் பண்ணலாங்க. ஆமா நம்ம ஆமா அது கொடுக்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் லோடு ஜாஸ்தியா இருக்கும், ஏசி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாமே இந்த மாதிரி இதெல்லாம் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி 5 kVA. இது அதர் பிராண்ட் தான். இது நல்லா இருக்கும். ஆமா ஆமா. நம்மளுக்கு அவங்க சில கஸ்டமர் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி பிராண்டே வேணும்னு சொல்லுவாங்க, அது நம்ம வேணும்னு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அதையும் நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எல்லாம் பண்ணிட்டு நம்ம அதுக்கு எது ரேட் எது நம்ம பெஸ்டா பண்ணி கொடுக்குமோ அது பண்ணி கொடுத்துருவோம். மற்றபடி நம்ம ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க, எதா இருந்தாலும் நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். ஒரு சில கஸ்டமர்ல தெரியாது, நம்ம வந்து இப்போ 2 ஃப்ளோர் கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாடல் வாங்குறதுன்னு தெரியாது. ஆமா அவங்க லோடு அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவங்க சொல்லும் போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி 1 kVA 3 kVA 5 kVA 7 kVA இந்த மாதிரி கொடுக்கலாம். அவங்க ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆமா ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சப்போஸ் வெளியூர்ல இருந்தாலுமே நம்ம இங்க இருந்து பார்சல் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கொரியர் பார்சல் சர்வீஸ்ல பண்ணி கொடுக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு. அவங்களுக்கு நியர்பை எது பக்கமா இருக்கோ நம்ம அதுல பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் இதெல்லாமே சைலண்ட் தான். இதெல்லாமே சைலண்ட். இதெல்லாம் யூஸ்டு தான். ஆமா இது யூஸ்டு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாம் சர்வீஸ் தான், நம்ம மெயினா சர்வீஸ் பண்றோம் எல்லாமே. ஆமா ஆமா இதெல்லாம் சர்வீஸ் பண்ணிருக்கு. ஸோ வீடியோல மோஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ இது போக நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வீடியோல காட்ட முடியாது. ஸோ உங்களுக்கு எந்த டீல்ஸ்ல கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்பிளே நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க அதை வச்சு நீங்க ஷாப் நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னா உங்களுக்கு ஃபுல் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மறக்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ்.